எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. நான் வந்து இன்றைக்கி பிஹேவியரல் ஆஃப் ஃபைனான்ஸில் ரெண்டாவது டாப்பிக்கான ஓவர் கான்ஃபிடென்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டெஃபினேஷன், சிம்பிளாக டெஃபினேஷன் பார்க்கலாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்களோட நாலேஜை, அவங்களோட எபிலிட்டியை, அவங்களோட கணிப்பு திறனை, இது எல்லாத்தையும் வந்து மிகைப்படுத்தி கணிக்கிறது, மார்க்கெட்டை கணிக்கிறது. அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின நாலேஜு, அவங்களோட ப்ரிடிக்டிங் எபிலிட்டி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையுமே வந்து மிகைப்படுத்தி மார்க்கெட்டை கணிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயாஸ் அப்படிங்கிறது வரும். இப்படி தன்னைத்தானே மிகைப்படுத்தி கணிச்சு மார்க்கெட்டை அணுகிற முறை தான் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 3 டைப் ஆஃப் பயாஸ் வந்து இருக்குங்க. 3 டைப் ஆஃப் பயாஸ் வந்து இருக்குது. ஒரு நிமிஷம். 3 டைப் ஆஃப் பயாஸ் வந்து இருக்குது. டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஓவர் ப்ரிசிஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து ஓவர் எஸ்டிமேஷன் சொல்லுவோம். ஓவர் எஸ்டிமேஷன் பயாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தேர்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஓவர் பிளேஸ்மெண்ட் பயாஸ். இப்படி இந்த பயாஸை வந்து 3 வகையான பயாஸை, இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து 3 வகையாக பிரிக்கணும். ஒன்று வந்து ஓவர் ப்ரிசிஷன் பயாஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஓவர் எஸ்டிமேஷன் சொல்லுவோம், அண்ட் தேர்ட் ஒன்று வந்து ஓவர் பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். இப்போ ஓவர் ப்ரிசிஷன் பயாஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு கணிப்பு, அதாவது இன்னைக்கு மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அது வந்து சில சமயம் வந்து அது பெட்டிங்க கூட அது வழிவகுக்கும். ஓகே, அந்த அளவுக்கு தன்னை வந்து நம்புவாங்க. இன்றைக்கி மார்க்கெட் மேலே தான் போகுன்னு ஒரு பெட்டே கட்டுறப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. அதை வந்து ஓவர் ப்ரிசிஷன் பயாஸ்ன்னு சொல்லி நம்ம வகைப்படுத்துகிறோம். ரெண்டாவது வந்து ஓவர் எஸ்டிமேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு 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 எக்ஸ்பர்டிசம்னா எப்படி சொல்கிறது, ஒரு நிபுணர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிபுணத்துவம் இல்லாமல் ஒரு இவங்களா ஒரு யூகத்தில் இப்படி தான் போகும் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறது. ஒரு யூகத்தில் இப்படி தான் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்கிறது. இவங்களை வந்து அதை ஒரு நிபுணத்துவம் இல்லாமல் அணுகிறது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு. ஆனால் அதில் எந்த நிபுணத்துவமும் இருக்காது, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிகளும் இருக்காது, எதையும் ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு. இவங்களை வந்து ஓவர் எஸ்டிமேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். தேர்டு வந்து ஓவர் பிளேஸ்மெண்ட் பயாஸ். இவங்க இந்த கேட்டகரியில் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் பிரகாஷ் சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும். அது தவறாகவே இருந்தாலுமே அதை அனலைஸ் பண்ண மாட்டாங்க. பிரகாஷ் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதை நம்பிட்டு, அந்த பிரகாஷ் சொல்கிறத நம்பிட்டு உடனே எந்த விஷயமாவது பண்ணுறது. அதை வந்து அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணணும். அதை பண்ணுறதில்ல. அந்த ஒருத்தரோட இன்னொருத்தர் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, அவர் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு அதையும் நம்பிட்டு நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஓவர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த 3 வகையான ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி அணுகுவாங்க, அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசிவ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம்.
எக்ஸசிவ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எக்ஸசிவ் ட்ரேடிங்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே, இவங்க எக்ஸசிவ் ட்ரேடிங் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு இருக்கக்கூடிய ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால அதிகமான ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 10-15 ட்ரேட் பண்ணுவாங்க, 20-30 ட்ரேட் பண்ணிடுவாங்க. காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது 9:15 ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட் ட்ரேடு ப்ராஃபிட் இருப்பாங்க. அதோடு முடிச்சுட்டு வரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, என்ன டைம் இருக்குல்ல, மார்க்கெட்னா 3:30 மணி வரைக்கும் இருக்குதுல்ல. ஸோ நம்ம திருப்பி நமக்கு தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமே, நமக்கு தான் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ட்ரேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. காலையில் ப்ராஃபிட் இருந்தது, ஒரு 2-3 ட்ரேடுக்கு அப்புறம் அது மைனஸ் ஆகிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த மைனஸை ரெக்கவர் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 20 ட்ரேடு 30 ட்ரேடுக்கு மேலே பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஏற்கனவே பண்ணின ட்ரேடு லாஸ் ஆகி அந்த ட்ரேடுக்கெல்லாம் டிரான்சாக்ஷன் சார்ஜ் கூட அதை விட மைனஸில் இருக்கும். இப்படி ஓவராலாக ரெண்டும் சேர்ந்து மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து அந்த அன்றைக்கி கொடுத்துரும். இதைத்தான் வந்து எக்ஸசிவ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டாவது செகண்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஓகேவா, அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் ரிஸ்க்னு சொல்லுவோம். அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் ரிஸ்க்னு சொல்லி சொல்லுவோம். அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னா, ஓகே, அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா, அதாவது அவர் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஸ்டாக்கில் வந்து அது சரியான ஸ்டாக்கு அப்படிங்கிறத அவர் அனலைஸ் பண்ணாமல், அது சரியான ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிற அனலைஸ் பண்ணாமல், இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. அந்த ஒரு மனப்பாங்கு இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம கணிப்பு கரெக்டாக தான் இருக்கும், மார்க்கெட் நீங்கள் மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு உண்டான ரிஸ்க்கை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட வச்சுருக்கிற மொத்த கேபிட்டலையும் ஒரே ஒரு ஸ்டாக்கில் ஒன்றே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரே ஒரு ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹெட்ஜ், ஒரு ஸ்டாப் லாஸ் கூட போட மாட்டாங்க, ஒரே ஒரு ஹெட்ஜ் கூட எடுக்க மாட்டாங்க. மொத்த கேபிட்டலையும் ஒரு இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது அவங்க பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. தேர்டு அவங்க மூணாவதாக என்ன பண்ணுவாங்கன்னா, இக்னோரிங் கான்ஃப்ளிக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்னோரிங் கான்ஃப்ளிக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு என்னென்னா, முரண்பாடான தகவல்களை வந்து புறக்கணிச்சிருது. அதாவது இவங்க ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டாக்குக்கு எகெயின்ஸ்டான நியூஸஸ்லாம் வரும், இருந்தாலும் இவங்க வந்து அந்த இக்னோரிங் அது எதிர்மறையாக வரக்கூடிய நியூஸ்கள் கவனிக்க மாட்டாங்க, அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதனாலெல்லாம் மார்க்கெட் இறங்காது, இதனாலெல்லாம் மார்க்கெட் இறங்காது, இதனாலெல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கி திரும்ப மேலே போயிடுவாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு ஏன்னா இவங்க தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால அந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கரெக்டாக எடுத்துருக்குறோம், இது இப்போதைக்கு அவன் இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறுவோம், அதுக்கு மேலே இறங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக அதுக்கு எதிராக அந்த ஸ்டாக் எதிரான நியூஸ்கள் வந்தாலுமே அது கேர் பண்ணிக்காமல் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இதனால் வந்து அவங்க அந்த ஸ்டாக்கை ரொம்ப நேரம் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப நேரம் ஒரு நஷ்டமாகக்கூடிய ஸ்டாக் வந்து ரொம்ப நேரமாகவோ ரொம்ப நாட்களாகவோ நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா அது மீண்டும் நஷ்டத்தை ஏற்படுத்துமே தவிர அது வந்து லாபம் கொண்டு வர முடியாது. ஓகேவா, அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் ரீசனிங் சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபால்ஸ் ரீசனிங் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே ஏதோ ஒரு லக்கில் அவங்க ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க,
எல்லாம் கிளியோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா அந்த அன்றைக்கி மார்க்கெட் பயங்கரமான ரேலி இருந்திருக்கும், இல்லைன்னா பயங்கரமான ஃபால் இருந்திருக்கும். இவங்க எதார்த்தம் உள்ளே போயிருப்பாங்க. அது ரேலியில் மார்க் நல்ல ரேலி இருக்கும்போது எங்கே என்ட்ரி ஆனாலும் கடகன் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நேரங்களில் உள்ளே போய் இவங்க ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அதை வந்து இவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, இல்லை நான் கரெக்டாக எடுத்துருக்குறேன் அந்த இடத்துல, கரெக்டாக அந்த இடத்துல எடுத்துருக்குறேன், அதனால தான் இன்றைக்கி ப்ராஃபிட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அச்சீவ் பண்ணிப்பாங்க. இதனால் வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து பெரிய நஷ்டத்துக்கு வந்து இவங்க ஆளாகுவாங்க. ஓகேவா? இந்த நாலு வகையான கேட்டகரியில் வந்து உங்களுக்கு நஷ்டமாயிருக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 4 வகையான மெத்தடில் ஒருத்தர் செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயாஸ் அப்படிங்கிற ஒரு பயாஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வருது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு எடுத்து அப்படின்னா, இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தேன் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டு டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்டு டிசிஷன் மேக்கிங் சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர்டு டிசிஷன் மேக்கிங். ஓகேங்க, இது ஃபஸ்ட்டு டைப்பு. இந்த ஸ்ட்ரக்சர் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஆப்ஷன் பையோ செல்லோ பண்ணுறதுக்கு முன்னாடியோ நாம் வந்து ஒரு செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஒரு செக்லிஸ்ட் நம்ம வந்து எப்போவுமே நம்மளோட டைரியிலையோ இல்லை நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய வால்லையோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அந்த செக்லிஸ்ட்டில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி, சப்ளை டிமாண்டு, டவ் தியரி, நம்ம அந்த ட்ரேடிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ட்ரெண்டிங் அந்த ட்ரெண்டு, அன்றைக்கான ஓஏஏ, அன்றைக்கான டிமாண்ட் சப்ளையே, இது எல்லாத்தையுமே வந்து அந்த என்ட்ரி ஃபில்ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த என்ட்ரி இது எல்லாம் ஃபில்ஃபில் பண்ணுது அப்படின்னா தான் நம்ம அந்த என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இல்லைன்னா அந்த என்ட்ரி தவிர்ப்போம். இந்த மாதிரி நம்மளோட டிசிஷனை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஓஏ இந்த மாதிரி இருக்கணும், ட்ரெண்ட் இந்த மாதிரி இருக்கணும், டிமாண்ட் சப்ளை இந்த மாதிரி இருக்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த செக்லிஸ்ட் எல்லாத்துலேயும் அந்த நம்மளோட என்ட்ரி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அந்த என்ட்ரி எடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம டிசிஷனை ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு நம்ம வெளியே வந்துக்கலாம். ரெண்டாவது வந்து அப்டேட்டாக இருக்கணும். எல்லாத்தையுமே வந்து அப்டேட்டாக இருக்கணும். அப்டேட்டட் டு ஆல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்டேட்டட் டு ஆல் அப்படின்னு எல்லா அன்றைக்கி நம்ம நியூஸ் ஆகட்டும், ஈவெண்ட் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் ஆகட்டும், இல்லை ஏதோ ஸ்டாக் ரிலேட்டடான நியூஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இல்லை எக்கனாமிக்கல் நியூஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்டேட்டில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய நம்மளோட தவறான என்ட்ரி தவிர்த்துக்கு உதவும். அப்டேட்டோடு இருக்குது. தேர்ட் ஒன்று வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஹெட்ஜஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் ஹெட்ஜஸ் யூஸ் பண்ணணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, முதலீடுகளை வந்து ஒரே பங்கில் வைக்காமல், அதாவது ஒரே ஸ்டாக்கில் நம்மளோட கேபிட்டல் மொத்தத்தையும் ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்ப்ளிட் பண்ணணும். ப்ளீஸ் ஸ்ப்ளிட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ளிட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா?
ஸ்பிளிட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரே ஒரு பொசிஷனில் வைக்காமல் அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கும். இப்போ ஒரு ஸ்ப்ளிட்டிங் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு காலை பை பண்ணோம்னா உடனே அதோடு சேர்த்து அவுட் ஆஃப் த மேலே ஒரு காலை செல் பண்ணி வைக்கணும். நம்ம இருக்கிற கேபிட்டல் பூராத்தையுமே கொண்டு போய் நீங்கள் கால் பையிங்லேயே போட்டிங்க அப்படின்னா உங்களால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களால் திருப்பி கவர் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்கும் தயாராக இருக்கணும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் நம்மளோட கேபிட்டல் தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு தயாராக இருக்கும். ஸோ ஹெட்ஜிங்கோடு போகும். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க கம்பெனிஸ் மேலே அப்படிங்கும்போது ஒரே கம்பெனி மேலே நீங்கள் மொத்த பணத்தையும் போடாமல் உங்களோட கேபிட்டல் வந்து நீங்கள் பல விதமான செக்டாரில் ஆட்டோமொபைல்ஸு, ஃபைனான்ஸு, பேங்கிங்கு, இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி உங்களோட கேபிட்டலை வந்து பல செக்டார்களில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நாளைக்கு மிகப்பெரிய கிராஷ் ஏற்படுது, இல்லை ஏதோ ஒரு அந்த செக்டாரில் ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது இஷ்யூஸ் பண்ணுது, அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஒரு செக்டார் வீழ்ச்சி அடைஞ்சாலும் ஒரு செக்டார் வந்து உங்களுக்கு கேபிட்டலில் கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 4 மெத்தட்கள் வந்து எப்படி வந்து நம்ம ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி வெளியில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த 4 ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துடலாம். ஓகேவா? இப்போ 4th ஒன் என்ன அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால் ஏற்பட்ட ரியல் டைம், ஓகேவா, ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால் ஏற்பட்ட ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். என்ன நடந்தது? இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸு பயாஸ்னால் ரியலாக வந்து ஒரு கிராஷ் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன கிராஷ் அப்படின்னா வந்து .com பபுள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையான்னு தெரியல. நீங்கள் கீழே சர்ச் பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். .com பபுள் கிராஷ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். .com பபுள் அப்படின்னா என்ன அப்படின்னா 1989 வேர்ல்டு லெவலில் 1989 தான் இன்டர்நெட் வந்து தொடங்கினாங்க. இன்டர்நெட் சர்வீஸ் அப்படிங்கிறது 1989 தான் வேர்ல்டு லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த இன்டர்நெட் கம்பெனிஸ் எல்லாத்தையும் வந்து .com பபுள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா வந்து இந்த ஷாப்பிங்கு, டெலிகம்யூனிகேஷனு, நியூஸு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பரவலாக எல்லாம் அப்டேட்டில் வர ஆரம்பிச்சு, ரொம்ப எல்லாம் பரவலாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த இன்டர்நெட் கம்பெனி மேலே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடந்துச்சு இன்டர்நெட் கம்பெனிஸ் மேலே. கிட்டத்தட்ட 1995 to 2000 வரைக்குமே வந்து நாஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு, ரொம்ப அசுர வளர்ச்சி பெறும் இல்லையா. அந்த மாதிரி அந்த அசுர வளர்ச்சி காரணமே வந்து இந்த இன்டர்நெட் கம்பெனிஸ் தான். இன்டர்நெட் கம்பெனிஸ் வந்ததுக்கப்புறமா வந்து நாஸ்டாக் வந்து அசுர வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிது. எப்போன்னா 95லேருந்து 2000 வரைக்கும். 2000க்கு அப்புறமா வந்து இந்த .com பபுள் அப்படிங்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. இதனால் அந்த .com பபுளுக்கு கூடிய அத்தனை கம்பெனிஸுமே வந்து பெரிய லாஸ் வந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா pets.com, வெப்வேனு, ஈட்டன்ஸு, ஈடாய்ஸு, அப்புறம் காஸ்மோ, இந்த மாதிரி இந்த .com பபுளை சேர்ந்த ஷேர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிஸ் எல்லாமே டிவாலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய லாஸ் இருந்துச்சு. இதனால் வந்து மார்ச் 2000 ரேஞ்சுகளில் வந்து நாஸ்டாக் உச்சத்தில் இருந்த நாஸ்டாக்கு 2002ங்கும் போது அதோட மொத்த மதிப்பில் 80% கிராஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதைத்தான் வந்து .com பபுள் கிராஷ்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து இந்த கிராஷ் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராஷ் வந்து எதுக்காக நடந்துன்னு சொல்லி வல்லுநர்கள் என்ன டேட்டா அனலிஸ்ட்டு, ரிசர்ச் அனலிஸ்ட்டுங்கெல்லாம் ஃபைனலாக என்ன கன்க்ளூஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த
இந்த கிராஷ் நடந்ததுக்கு காரணமே வந்து அந்த நிறுவனங்களோட அந்த வேல்யூ வந்து மிகை மதிப்பீடு பண்ணிட்டாங்க. மிகை மதிப்பீடு, அதாவது ஒரு 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 பொருளோட வேலை, ஒரு பொருளோட வேலை 100 தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 500 1000 கொடுத்து அந்த பொருளை வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு நாளைக்கு அதோட ரியல் வேல்யூ தெரியும் பொழுது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து இந்த இந்த கிராஷுக்கு காரணம் வந்து மிகை மதிப்பீடுனால இந்த வீழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுருக்கும். புரியலைன்னா நம்ம கேளுங்க, இன்னைக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நம்ம திரும்ப அடுத்த வாரம் வேற ஒரு பயாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். ஸ்டே இன் த வேல்யூஸ். தேங்க்யூ ஸோ மச்.